உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாட்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில், இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிற உண்மைகளோடு இருக்கிறார். போதுமானவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக. அந்த வாக்கு தத்துவத்தை நான் எப்படி பிடிச்சி அதை எனக்கு சொந்தமாக்குறனோ அது அப்படி நிறைவேறும். இல்லையா? அதாவது ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, மணல்மேடு ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க, மயிலாடுதுறை ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க. அப்புறம் மணல்மேடு 2 ஸ்கூலுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் என்ன ஸ்கூல் இருக்குது, விவேகானந்தா ராமகிருஷ்ணா இருக்குது. கவனிங்க, எல்லாத்துலேயும் படிக்கலாம். ஆனால் விவேகானந்தாவில் போனால், ராமகிருஷ்ணாவில் போனால் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் தமிழ் மீடியம் படித்து எங்கே தான் போனோம்? எங்கே தான் போகணும்? வேலைக்கு போயாரு. வேலைக்கு போகும்போது கவனிங்க, இவங்க படித்த திறமால எங்கே தான் வெளிப்படணும்? எங்கே வெளிப்படணும்? வேலையில் வெளிப்படணும். அப்போதான் தெரியும் இவர் என்ன படித்தார், இவர் என்ன. அப்போ படிக்கும்போது சரியாக படிக்காவிட்டால் வேலையில் ஆனால் படிக்கும்போது சரியாக படித்தால் வேலை என்ன பண்ணலாம்? நல்ல தைரியமாக, நல்ல தெளிவாக எல்லாவற்றையும் செயல்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நம்ம சரியாக பிடித்து கொண்டோம் என்றால் நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் ஞானமாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் தைரியமாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கலாம். எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியா இருக்கலாம். எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கலாம். எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்கலாம். எல்லாவற்றிலும் அன்பா இருக்கலாம். எல்லாவற்றிலும் நிதானமா இருக்கலாம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் விரும்புவதை மட்டுமே செய்ய தூண்டும். இப்போ நம்ம விரும்புகிறத செய்ய தூண்டப்படணும். நம்ம விரும்புகிறத செய்ய தூண்டப்படும் போது நாம் சில வேளைகளில் நல்லதும் செய்வோம், நிறைய வேளைகளில் கெட்டது செய்வோம். சில வேளைகளில் என்ன பண்ணுவோம்? நல்லது செய்வோம், நிறைய வேளைகளில் கெட்டது செய்வோம். சில வேளைகளில் அன்பாக இருப்போம், நிறைய வேளைகளில் வம்பு பண்ணுவோம். சில வேளைகளில் சாந்தமா இருப்போம், நிறைய வேலைகள் எப்படி இருப்போம்? எரிச்சலா இருப்போம். நிறைய வேலை என்ன பண்ணுவோம்? எரிச்சலா இருப்போம். சிலர்கிட்ட அன்பு காட்டு போல பாசமா இருப்போம். நிறைய பேர்கிட்ட வம்பு பண்ணி என்ன பண்ணுவோம்? பாசத்தெல்லாம் முடிச்சுவோம். இதெல்லாம் எப்படி என்றால், இந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை எனக்கு என்று சொந்தம் பாராட்டுறதுனால. எனக்கு என்ன பண்ணும்? சொந்தம் பாராட்ட வாக்கு தத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நம்முடைய சொந்த குமாரன்னு பாராமல் நம் எல்லோருக்காக பாருங்கள். யாருக்காகவா? கவனிங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்காக அல்ல, ஒரு கூட்டத்து மக்களுக்காக அல்ல, ஒரு மொழிக்காக அல்ல, எல்லாருக்காக. அதான் அவர் சொல்லப்படும் சர்வ பூமியின் தேவன். அது மட்டும் சொல்லப்படும் சகல ஜனங்களுக்கும் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அது மட்டுமல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அது மட்டுமல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுற மெய்யான ஒளி. நம்ம கபடிக்கு மறுவாசிங்க சொந்தவாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்
அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நல்ல பிதாவே, இந்த கால நேரத்தில் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நம்ம கச்சேரி கச்சேரினா ரொம்ப உடல் இல்லையா? அப்போ அங்கே மட்டும் வச்சுருங்க. இது கம்பெனி அங்கே மட்டும் வச்சுருங்க. கச்சேரி நடந்தால் பரவாயில்ல, இங்கே வைக்கலாம், மேலே நடக்கலாம். நீங்கள் கச்சேரிக்கு மேலே வச்சுருக்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ சும்மா வைக்கிறீங்க. சரி, கவனிங்க. இப்போ இந்த மொத்தம் சவுண்டு போதும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய வார்த்தை மூலமாக எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு உண்மையை தந்திருக்கிறீங்க கர்த்தாவே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டில் அதை பெற்று நாங்கள் கர்த்தாவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மட்டுமல்ல கர்த்தாவே, எல்லாவற்றிலும் கர்த்தாவே உண்மை போல நீங்கள் விரும்புகிறபடி நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் உருவாக்கப்பட்டு கர்த்தாவே. அப்போ கர்த்தாவே சுகத்திலும் பலத்திலும் சத்தியத்திலும் சந்தோஷத்திலும் செல்வத்திலும் பக்தியின் வாழ்க்கையிலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் நீதியின் வாழ்க்கையிலும் உண்மையின் வாழ்க்கையிலும் கர்த்தாவே. அப்போ கர்த்தா அது மட்டும் சமுதாயத்திலே நாங்கள் எப்படி கர்த்தாவுக்கு சாட்சியாய் உப்பாய் கர்த்தாவை வெளிச்சமாய் கர்த்தாவை விளக்காய் விளங்கணும் அப்படி நாங்கள் கர்த்தா வெளிப்படத்தக்கதாக விளங்கத்தக்கதாக எங்களோடும் என்னோடும் வார்த்தை கொண்டு பேசி எங்களை உருவாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். நம் எல்லோருக்காகவும் அவரை தந்த ஒப்பு கொடுத்த, அதாவது பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். எப்போ ஒப்பு கொடுத்தார்? ஏன் ஒப்பு கொடுத்தார்? அதே ரோமர்கள் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம், ரோமர்கள் 5ஆம் அதிகாரம் ஒருத்தர் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுக்கு எப்படி இருக்குது? சத்துருக்களா இருக்க. சத்துருன்னா என்ன அர்த்தம்? சத்துருன்னா என்ன அர்த்தம்? விரோதமா இருக்கிறது, எதிராக செயல்படுவது, விரோதமா இருக்கிறது, எதிராக செயல்படுவது. அவர் சொன்னபடி செய்வதில்லை, சொன்னபடி செய்வதில்லை, சொன்னபடி செய்வதில்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? சொல்லுங்க, உடனே சொல்லி பார்க்கலாம். எல்லார்ட்டையும் அன்பாக சொல்லி. வேற என்ன சொல்லியிருக்கிறாரு? சத்துருக்களை சிநேகிக்க சொல்லியிருக்காரு. வேற என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆவியில எளிமையா இருக்கு. ஆவியில நம்ம ஆவி எப்படி இருக்கு? இப்போ எளிமையா இருக்குது. நட்சத்திரம் பார்க்குறியா? ஒரே அப்படி சாத்திரம் ஒண்ணு. யாவி என்ன பேசுது? யாவி என்ன பண்ணுது? இன்னொருத்தர் அடிக்க தூண்டுது, இன்னொருத்தர் அடிக்க தூண்டுது, இன்னொரு காரி துப்ப தூண்டுது, இன்னொருத்தர் காரி துப்ப தூண்டுது, இன்னொருத்தர் என்ன ஏதாவது வம்புழுக்க தூண்டுது. அது மட்டுமல்ல, பிறரை மனக்காயப்படுத்த தூண்டுது யாவி. யாவி எப்படிப்படுது? உங்க ஆவில சொல்றேன். யாவி உங்க ஆவில சொல்ல. உங்க ஆவி எப்படி எனக்கு தெரியாது. என் ஆவி எப்படி இருக்குது? நியூஸ் பார்த்துக்கிட்டே அடுத்த சேனல் மாற்ற சொல்லுது. நியூஸ் பார்த்துட்டே இந்த சேனலை மாற்ற சொல்லுது. கேடிவி, இடிவி, எஃப்டிவி, எம்டிவிலாம் வருது இல்லை? எஃப்டிவியும் கிடையாது. ஓ, சன் டிவி. இதுக்கு சன் டிவி தானே மெசேஜ் தானே, சன் டிவி ஒன்று செய்தி தானே, வேற இருக்காதுல்ல. ஓ, எல்லாருக்கும் தெரியுது. கவனிங்க. இப்போ எல்லாவற்றையும் அவர் எனக்கு அருள் செய்கிறாரா? அவரை விட்டு நான் எதை பார்க்கிறேன்? அவரை பார்க்க எதை பார்க்கிறேன்? எப்படி? ஆக்ஷன் பார்க்கிறேன். கவனிங்க. அப்போ நான் எப்படி எதை பார்க்க வேண்டும் என்றால், எல்லாவற்றையும் எனக்கு அருள் செய்கிற அவருடைய வார்த்தை என்ன சொல்லுங்க? அவருடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை மட்டும் நான் உற்று நோக்கினால் நான் வெட்கப்பட்டே போவேன். ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 119ஆம் சங்கீதத்தில் 96ஆம் வசனத்தை வாசிங்க.
119 சங்கீதம் 96 வசனத்தை வாசிங்க. சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விசாரம். எல்லை இல்லாத ஒரு செல்வம், எல்லை இல்லாத ஒரு ஞானம், எல்லை இல்லாத ஒரு கிருபை, எல்லை இல்லாத ஒரு தயவு, எல்லை இல்லாத ஒரு மேன்மை, எல்லை இல்லாத ஆசீர்வாதம், எல்லை இல்லாத மனமகிழ்ச்சி, எல்லாவற்றையும் எங்க வச்சுக்க தெரியுமா? அவருடைய வசனத்தில் வச்சிருக்கிறார். அவருடைய வசனத்துல அதான் சொல்றல, நம்முடைய சொந்த குமாரன்னு பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை தந்துள்ள தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது. எப்ப நமக்கு ஒப்பு கொடுத்தாரா? எப்ப ஒப்பு கொடுத்தாரா? நாம் சத்துருக்களாய் இருக்கையில். சத்துருக்களுக்கு யாராவது உயிர் கொடுப்பாங்களா? அப்படி யாராவது இருந்தாங்களா? நம்ம ஊர்ல இருந்தாங்களா? அப்படி யாராவது சத்துருக்களுக்காக, எதிராளிக்காக உயிரையே கொடுத்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? எதிராளி உயிரை வாங்கி தான் பார்த்துருக்கிறோம். எதிராளி உயிரை வாங்கி தான் பார்த்துருக்கிறோம். எதிராளியுடைய உடைமைகளை அழிச்சு பார்த்துருக்கிறோம், உடைமைகளை அபகரிச்சு பார்த்துருக்கிறோம், எதிராளி உடைமைகளை எல்லாம் திருடி பார்த்துருக்கிறோம். ஆனால் கவனிக்க வேண்டும், எதிராளிக்காக சத்துருவுக்காக யார் என்ன கொடுப்பதில்லை, உயிர் கொடுத்ததில்லை. அப்போ நாம் சத்துருக்களா இருக்கையில் நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தமது ஜீவனை கொடுத்து நம்மை மீட்ட அதை எண்ணிப்பா. அதை அந்த வருஷம் முடியுமா? 10 வாசி முடிங்க. மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அந்த 10 வருஷமாமா நான் சத்துருக்களாக இருக்கையில் ஒப்புரவாக்கப்பட்டு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப கவனிக்க வேண்டும், நம்ம சத்துருக்களா இருக்கும்போது ஏன் அவர் ஒப்பு கொடுத்தார் என்றால், நீங்கள் நானும் ரட்சிப்பு அடைவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து அவருக்குள்ள என்ன வச்சிருக்கிற? முதல்ல மீட்பையும் ரட்சிப்பையும் நம்ம கொடுக்கிறார். மீட்பு யாரால் முடியாது, என் பாவத்தை மீட்க முடியாது, என்னை பாவத்தை ரட்சிக்க முடியாது. இயேசு ஒருவர் தான் அதற்கு வழி, இயேசு ஒருவர் தான் அதை முடியும். அப்போ அதை எனக்கு இலவசமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் அதற்கு எந்த கிரயம் செலுத்தல, எந்த கிரயம் செலுத்த வேண்டாம், கிரயம் செலுத்த முடியாது. கவனிக்க வேண்டும், நம்ம வந்து அதாவது நம்ம ஒரு பெரிய இந்த பாரம்பரியத்துக்கு வந்தவங்க. என்ன பாரம்பரியம்னா, நிறைய பலி செலுத்தி ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டி பலி செலுத்தி நம்ம பாவ மன்னிப்புக்காக பிரயாசத்தை பண்ணி அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை வந்தோம் நம்ம எல்லாம். கவனிங்க, அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணல, பாவ நிவர்த்தி பண்ணல, பாவ மன்னிப்பு பண்ணல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, நம்மை பரிசுத்தமும் ஆக்கியிருக்கு. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன கொடுத்தார்? அவருடைய ரத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ரத்தம்னா என்னது? ரத்தம்னா என்னது? உயிர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில், அதாவது மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அதிகமாக ரத்தம் போகுது, அது சேர்த்துருக்குறாங்க. அந்த அம்மா யார்கிட்டையும் சொல்லி, அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது, யார்கிட்டையும் சொல்லி ஹாஸ்பிட்டலுங்க ஐயா ஜோம் சொல்லி அப்படின்னு சொல்லி எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டு நான் போய் பார்த்து ஜோம் பண்ணேன். அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஐயா எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். வந்த உடனே இந்த டாக்டர்லாம் பார்த்து யாருங்க கேட்டு, நான் தான் அம்மா, அந்த அம்மா வீட்டுக்காரர் கொஞ்சம் இருங்க அப்படின்னாங்க. அவர் உட்கார வச்சுருக்காங்க, மரியாதை கொடுத்து உட்கார வச்சுருக்கேன். என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. இவங்க உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு ரத்தம் கொடுக்கணும், உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு ரத்தம் கொடுக்கணும். அவர் சொன்னாரா, இந்த இவங்க ஒன்றுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கே போனான்னு தெரியலையா, ஹாஸ்பிட்டல் பக்கம் வரல. யாருக்கு ரத்தம் கொடுக்குறது போல? யாருக்கு? மனைவி யாரு? வீட்டுக்காரியா? மனைவினா யாரு? யார் சொல்ற? மனைவினா யார் சொல்லுங்க? ஆண்கள் தான் சொல்ற. மனைவினா யாரு? மனைவினா யாரு? புருஷமா சொல்லுங்கள. புருஷமா கல்யாணம் கட்ட புருஷனா சொல்ல. மனைவினா யாரு? நானும் மைக்கில் கேட்டா நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு இல்லை. மனைவி வீட்டுக்காரர் யாரு?
சரீரம். நான் நல்ல கரெக்டா தாய்மாரிங்க. தாய்மாரி. ஓ ஓ ஓ ரொம்ப விஷயம். ஐயா மனைவின்னா நம்ம வீட்டுக்காரன். மனைவி வீட்டுக்காரன். சரீரம். சரீரம். உயிர். உயிர் சொன்னாரு பாருங்க, உயிர். எப்படி வீட்டுக்காரன். தாய் மேலே ஐயா. என்ன மனைவின்னா அவங்க தான் தெய்வம். பணிவிடை செய்கிறவர். பணிவிடை செய்கிறோம். கவனிங்க கவனிங்க. சரீரம் சொன்னவங்க, தெய்வம் சொன்னவங்க, உயிர் சொன்னவங்க கரெக்ட். கைத்தடி கவனிங்களா? அப்போ இந்த கவனிங்க, இந்த சரீரத்துக்கு என் மனைவி எனக்கு சரீரம்னா, என் சரீரத்தில் நான் காயத்தை ஏற்படுத்தணும்னா ஏற்படுத்த மாட்டார். தெய்வன் என்ன அர்த்தம்? தெய்வன் என்ன அர்த்தம்? வணக்கத்துக்குரியவர், மரியாதைக்குரியவர், போற்றுதலுக்குரியவர், துதிக்கப்படத்தக்கவர். அப்போ இப்படி நம்ம யாரா வச்சிருக்கோம் இது வரைக்கும் மனைவி எல்லாம்? வம்பு வச்சா இருப்பார், வந்து முதல் வேலை வம்பு வச்சா இருப்பார். வம்பு வைக்கலைங்க. இப்படி யோசிப்போம் என்றால் நான் வீட்டில் சண்டையே வராது. கவனிங்க. இப்போ என் சரீரத்துக்கு பசி எடுத்தா என்ன பண்ணுவேன்? உடனே சாப்பிடணும். உடனே பசி எடுத்தோடனே சாப்பிடணும். தாங்க எடுத்தோடனே என்ன பண்ணுவேன்? தண்ணி குடிச்சுவேன். இப்போ அதே நேரத்தில் என் மனைவி சாப்பிட்டுருப்பாளா? நான் வெளியில் இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? வெளியில் இருக்கிறேன். அந்த ஒரு துடிப்பு வரும். அந்த துடிப்பு இல்லாவிட்டால் என்ன அர்த்தம்? ஏதோ வராது போறாது. நான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி, நிறைய பேர் பார்த்தா தான். நான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி, நான் அந்த வீட்டில் ஒரு இப்படி தான் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்கிற நீங்களும் தப்பாக சொல்லுங்க அர்த்தம். நீங்கள் வேலைக்காரி இல்லை, நீங்கள் அன்பு செலுத்தி வேலை செய்கிறீங்க. மனைவி வேலைக்காரி கிடையாது. மனைவி புருஷனுக்கு அன்பு காட்டி, பிள்ளைகளை பெற்றெடுத்து, பிள்ளைகளுக்கு அன்பு காட்டி, பிள்ளைகளை வளர்த்து, பிள்ளைகளை ஆளாக்குறவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பை நிறைவேற்றுகிற ஒரு பணிவிடை செய்றீங்க. அது வேலை இல்லை, அது அன்பு நிமித்தம் வருது. சரி, இப்போ கவனிங்க. இப்போ ஆண்டவர் எப்படி நமக்கு இருக்கிறார்? தாயை காட்டி மேல இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவர் சொல்றார், கவனிங்க. நமக்கு வந்து எப்படி என்ன பண்ணாரா? உயிர் கொடுத்தார். நமக்கு என்ன பண்ணாரு? உயிர் கொடுத்தார். அப்போ இந்த உயிருக்குள்ள என்ன இருக்குது? எல்லா சக்தியும். உயிர் பிரச்சனை கிடையாது. மாமா போயிட்டார். எப்ப படுக்க போறாங்க? எல்லாம் சொல்லிட்டீங்களப்பா, நாடகம்லாம் சொல்லிட்டீங்களப்பா. எப்போ? இன்னைக்கு எடுத்து சொல்லுங்க. என்னது இன்னைக்கு? மாமன் இன்னைக்கு எடுத்துக்குமா? ஏன் மாமனாக்காரு? கவனிங்க. நீங்களும் நானும் இந்த உயிர் இருக்கிற மதிப்பு. இந்த உயிர் போயிடுச்சுன்னு என்ன சொல்லுவாங்க? பிணம்னு சொல்லுவாங்க. நம்ம போனோம்னு சொல்ல பிணம் தான் சொல்லணும். கவனிங்க, பிணம் தான் சொல்லுவாங்க. அதான் உண்மை. அப்போ கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும்
அஞ்சாவது சப்த வாசிங்க அது ரோம் 8 ரோம் 5 அஞ்சாவது 8 எட்டாவது சப்த வாசிங்க 8வது